அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் சேமியா, அப்புறம் இங்கே நான் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி தேவைக்கேற்ப. ஒரு பேன் எடுத்துக்கங்க. அது சூடானதும் இப்போ உங்கள் சேமியா வந்து ரோஸ்டட் சேமியா அப்படின்னா வந்துட்டு லைட்டாக வறுத்தா போதும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு உங்கள் சேமியா வந்து இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி லைட்டாக அதை வந்து நெய்யில் வறுத்துக்குங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. சேமியா வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் பிரியாணி டைப்பில் தான் செய்ய போகிறோம். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கங்க. பாருங்கள், அது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி வேணுன்னா பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் முந்திரி ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சேமியா எடுத்தீங்கன்னா 1.5 கப் தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சேமியா வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். ரொம்ப அதிகமாக போச்சுனாலும் சேமியா கொலன்னு ஆயிடும். இப்போ நான் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள், இந்த வந்து நல்லா கொதிச்சிருச்சு. காய்க்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுன்னு அந்த சேமியாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சேமியாவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த தண்ணியோட நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகா வேணுங்கிறவங்க இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா ஆட் பண்ணல. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த சேமியாவும் நல்லா குக் ஆகட்டும். வாவ், இங்கே பாருங்கள், பிரியாணி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. சேமியா பிரியாணி. மேலே வந்து இது கொத்தமல்லி தழை தூவி இதை வந்து இறக்கிக்கலாம். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எம்மியான ஒரு சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடித்தமான ஒரு டிஷ்ஷாக இருக்க போகுது. பிரியாணி நூடுல்ஸ்லாம் குழந்தைங்க விரும்பி கேட்பாங்க. அதெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்காதீங்க. இந்த மாதிரி நீங்களே சேமியாவில் வந்து நூடுல்ஸ்ன்னு சொல்லி செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் இன்னும் வந்து பிரமாதமாக இருக்கும். நன்றி.